கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அடடா. கடகராசிக்காரர்கள்னாலே 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை. ஏனென்றால் செவ்வாய் பூமிகாரகன். கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு உடையவன் யாருன்னா 4ன்னா வீடு பார்க்கலாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் ஒரே ஸ்டேட்டு தான். என்ன ஸ்டேட்டாக என்ன விஷயம் சொல்லுங்கள். எல்லாம் எங்கு நோக்கிலும் சிட்டியடா இங்கே அதுதான் கல்ச்சர். ஸோ இந்த சிட்டி கலாச்சாரம் சொல்கிறது யூடியூப் ப்ரொமோட்டர் சொல்கிறதெல்லாம் எதையும் கேட்காம உங்கள் பொழப்பை நீங்கள் மட்டும் பார்த்து அதுக்கு உங்கள் பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும் உங்கள் மூளையை யோசிச்சிங்கன்னா 200 ஐடியா வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அடடா. கடகராசிக்காரர்கள்னாலே சார் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்காரர்கள் மனதை நிறைய இன்னும் அந்த கதையை சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போல்லாம் அவங்க எனக்கு அன்பாக ஃபோன் பண்ணுறாங்க. ராம்ஜி சார் எப்படி இருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள்லாம். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக பிரம்மாண்டமான பலன்களை எல்லாம் அடையப் போகிறீர்கள். 12க்குடைய இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்கிறார். இந்த செவ்வாய் யாரு? யோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை. ஏனென்றால் செவ்வாய் பூமிகாரகன். கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு உடையவன் யாருன்னா 4ன்னா வீடு மாடு மனையை தருகின்ற இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாய் யாரு? 5க்குடைய யோகாதிபதியை இந்த குரு பார்ப்பதால் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. நிறைய பேர் ஐவிஐ பண்ணேன் சார், பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, எனக்கு ஒரு வாரிசு கிடைக்குமா? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறப்பு என்பது ஏற்படும். மிக முக்கியமான விஷயமே வாழ்க்கையிலே நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற மிக முக்கியமான விஷயமே ஒரே ஒரு விஷயம்தான். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஐ பார்க்கும் பொழுது கட்டிட வேலைகள், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஒரு பூமி லாபங்கள் போன்றவை ஏற்படும். எங்கள் ஊர் மதுரை பக்கத்தில் இந்த மாதிரி அலங்காநல்லூர் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வந்திருக்கு சார், வாங்கலாமா? எங்கே கிடைச்சாலும் வாங்கிருங்க. தெர் இஸ் நத்திங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்பூர் அண்டு அரும்பாக்கம். எந்த ஊருக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் ஒன்று தான். எல்லாமே இன்றைக்கி சிட்டி தான். யாரை வேணால் கேளுங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கேளுங்க, செய்யாறு போய் கேளுங்க, என்ன உங்கள் ஊர் சிட்டியா சார்? எங்கள் ஊர் தான் சார் சிட்டிம்பாங்க. எல்லா ஊருமே சிட்டி. எல்லார் வீட்லேயும் ஒரு 3-4 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு பெரிய கடைகள் வந்தாச்சு. எல்லா ஊர்லேயும் எல்லாம் வந்தாச்சு. இன்றைய கலாச்சாரமே வேறு. அதெல்லாம் ஒரு காலம். திருநெல்வேலி அல்வா இது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் ஒரே ஸ்டேட்டு தான். என்ன ஸ்டேட்டாக என்ன விஷயம் சொல்லுங்கள். எல்லாம் எங்கு நோக்கிலும் சிட்டியடா இங்கே அதுதான் கல்ச்சர். ஸோ இந்த சிட்டி கலாச்சாரம் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், முன்னெல்லாம் யோசித்து பார்ப்போம். டெவலப்டு ஏரியா, அன்டெவலப்டு ஏரியான்னு 2 கேரக்டர் இருந்தது, 2 க்ரைட்டீரியா இருந்தது. சென்னையில் வாங்கினா டெவலப்டு ஏரியா, திருவள்ளூர் தாண்டி வாங்கினீங்கன்னா அன்டெவலப்டு ஏரியா. இப்போல்லாம் அப்படி கிடையாது. மேபி சென்னையில் நீங்கள் வாங்கிடலாம், அங்கே தான் வாங்க முடியாது, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ அப்போது என்ன பிரச்சனைனா, பூமி விஷயங்களில் சார் எதையுமே உங்கள் கற்பனைகள் தான். எல்லாமே வீணாக போகிறதே எதுனா உங்கள் கற்பனைகள் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கற்பனைகளில் தான் நாம் வாழ்கிறோம். நிஜத்தில் எப்படி நாம் கதவுகளின் எண்களில் வாழ்கிறோம்? நாம் எங்கே வாழ்கிறோம் சொல்லுங்கள்? நாம் கதவுகளின் எண்களில் வாழ்கிறோம். அது ஒரு வீடுனா என்ன? அது ஒரு கவிதை படித்தேன். கதவுகளின் எண்களில் வாழ்வது தான் வீடு. இதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி நாம் பெரும்பாலும் கற்பனைகளில் டெவலப்டு ஏரியா, அன்டெவலப்டு ஏரியா. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் நம்ம இப்போ டீ கடை திறந்த உடனே நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டிப்பா, எல்லாம் கற்பனை. இந்த கற்பனைகள் தான் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த குரு பகவான் யோகாதிபதியை பார்க்கும் பொழுது பலவிதமான புதிய ஆஃபர்ஸை உண்டாக்குகிறார். வேலாகிற விஷயத்தை கொண்டாந்து கொடுக்குறார். வேலாகிற விஷயத்துக்கும் வேலாகாத விஷயத்துக்கும் 2 டிஃபரன்ஸ் தான் சார். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது, யூடியூப் ப்ரொமோட்டர் சொல்கிறதெல்லாம் எதையும் கேட்காம உங்கள் பொழப்பை நீங்கள் மட்டும் பார்த்து அதுக்கு உங்கள் பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும் உங்கள் மூளையை யோசிச்சிங்கன்னா 200 ஐடியா வரும். ஆனால் என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத இன்னொருத்தன்ட்டு வாங்க முடியாது.
உங்களுக்கான பெஸ்ட்டு நீங்கள் தான் உருவாக்கணும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு காரியத்தை அழகாக செய்யணும்னா என்ன செய்யணும்? நீ செய்யணும். ஒரு காரியத்தை அழகாக உங்களை விட அழகாக உங்கள் காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அது உங்கள் ஐடியா, உங்கள் கற்பனை, அது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதே போலத்தான் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியை குருவே பார்த்தாலும், குருவே கொண்டாந்து லேண்டை கொடுத்தாலும், குருவே கொண்டாந்து தொழிலை கொடுத்தாலும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் எவன் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது? இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ லாபம் வந்துட போகுது? இதே நம்ம இங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அப்படியே கடகடான்னு சம்பாதிச்சிடலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒன்று நடக்காது. அதெல்லாம் கற்பனை. அதனால தான் இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. யோகாதிபதியே இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் கடகராசி நண்பர்களே. கடவுளே உங்கள் எதிர் வந்து, இப்போது கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாருன்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன். உங்கள் நிலைமையில எல்லா நிலைமையும் அப்படி தான். நீங்கள் அவரை ஏற்றுப்பீங்களா? வணக்கம் கடவுள் உட்காருங்க நான் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீலாம் கடவுளாக இருக்க முடியாது, என்ன புது மாற்று மோசடி வழி, என்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறாயா என்றால் கேட்போம். ஏன்னா கடவுள் வரமாட்டாருன்னு நமக்கு அவ்வளோ தீர்க்கமான நம்பிக்கை. கடவுள் நம்ம முன்னாடி வந்தால் கூட நம்ம நம்ப போகிறதில்ல. அந்த மாதிரி தான். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், யோகாதிபதி வந்துட்டாருன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை நம்ப போகிறதில்ல. யோகாதிபதியே வந்து குருவே யோகாதிபதியை பார்த்துட்டார். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி. இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எதை செய்தாலும் வெற்றி. ஆனால் அது ஆக்கப்பூர்வமான விஷயமா? குருஜி, நான் இப்போ தான் போன வருஷம் நான் பார்த்தேன், என்கிட்ட சமீபத்தில் ஒரு கிளைண்ட் வந்திருந்தார். சமீபத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா தொழில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த தொழில் எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் தரவே இல்லை. இல்லை, ஏன் நீங்கள் அதுக்காக ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றி பார்த்தீங்களா? இல்லை, பல புது கிளைண்ட்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓஹோ, அப்போ எல்லா கிளைண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை, ஃபாரின் கூட போயிட்டு வந்தேன், அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ் கூட நான் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓஹோ, இவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏன் அது நடக்கவே மாட்டேங்குது? இல்லை குருஜி, ஆக்சுவலாக ஒரு படத்தில் பார்த்தேன், அது பேர் ரைஸ் புல்லிங்னு சொன்னாங்க. அது சொன்னால் அப்படி அந்த அரிசிலாம் அப்படியே அதில் ஒட்டிக்குமா, அந்த ப்ராடக்ட் தான் நான் டேய் இவ்வளோ நேரம் இதை தான் சொல்லிட்டு இருந்தியா நீ? ஏன் கொழுந்தினார, நீங்கள் கப்பு வாங்கின காசுக்கு நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருந்தீங்கன்னா, ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இது பின்னாடி போகிற நேரத்துக்கு உருப்படியாக நீங்கள் உங்கள் பொழப்பை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் பொழப்பாச்சும் நல்லா இருந்திருக்கும். நண்பர்களே, யோகாதிபதி வரும் நேரம் ஆஃபர்ஸ் வரும். ஆஃபர்ஸோடனே சேர்ந்து இந்த சைத்தானும் வருவான். யார் அந்த சைத்தான்? அதுதான் இந்த பேராசை எனும் சைத்தான். இவர் யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா, இதை போல நடக்காத விஷயங்கள் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆகாத போகாத வழிக்கெல்லாம் சொல்லுவாங்க. சதுரங்க வேட்ட படத்தை ஒரு ரெஃபரன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதில் போட்டிருப்பான். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். கமெண்டில் போடுங்க. நீங்கள் 1 மாதம் கழிச்சு கூட கமெண்டில் போடுங்க. இப்போ தான் நமக்குன்னு ஒரு வீடியோ வரும். சார் ஒன்றுமே இல்லை சார், நம்ம இங்கே தான் சார் இருக்குது, நம்மளுடைய கஸ்டம்ஸில் இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்திருக்கு சார், அங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள் இதை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க சார். யார் அதிகாரிகள் ஒன்று தேடிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் போயிட்டு இந்த பர்மா தேக்கு மட்டும் வாங்கி இங்கே உடச்சி விற்றோம்னா 5 லட்சம் வாங்கிடலாம் சார். உண்மையில் நண்பர்களே, உண்மையிலேயே கஷ்டம், பிஸ்னஸ் என்பது வேறு. நீங்கள் கஷ்டப்பட்டு வருந்தி சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸ். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவே ரொம்ப நாள் ஆகும். அதற்கு யோகாதிபதி செவ்வாய் வந்தால் என்ன செய்வார் என்றால், கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் நிறைய அதிர்ஷ்டங்களை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார், புதிய புதிய முயற்சிகளை தருகிறார். முயற்சியை முயற்சியாக கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறேன், ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்வேன். அந்த வழி ஜெயிக்குதோ தோக்குலையோ, அந்த புதிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினசரி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேற்று பண்ண தப்பு இன்றைக்கி வேறு தப்பு பண்ணணும். தப்பு பண்ணி சரி பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ண கற்றுக்கணும். ஆனால் நாம் கனவு கோட்டையின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம். நமது டம்ளர் நிறைய பால் இருக்க வேண்டும், டம்ளரில் நுரை இருப்பது பிழை அன்று, டம்ளர் நிறைய நுரை இருப்பது தான் பிழை. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு சந்திரன் ராசிநாதன் என்பதால் கற்பனைகளும் சேர்ந்தே வரும். அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே நாளில் குபேரனானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அந்த கற்பனை கதைகளை நம்பாதீர்கள். கடகராசிக்காரர்கள் பொழப்ப மட்டும் பாருங்கள். குபேர லட்சுமி வாசலில் வந்து விட்டால் கதவை திறந்து பாருங்கள். யாரோ கதவு தட்டும் ஓசை கேட்கிறது. ஒருவேளை லட்சுமியாக இருக்கலாம். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, ஜாதகம் பாருங்க. ஒரு நாள் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஹோமத்தில் கலந்துக்கோங்க. பிரசாதங்களை பெற்று செல்லுங்கள். ஒரே நாளில் வேலை முடிஞ்சு உங்கள் லைஃப் மாறிடும். அவ்வளவுதான். சொல்கிறேன், நடக்கும். உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.